அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நலமாக இருக்கீங்களா? நாய் படாத பாடுன்னு சொல்கிறாங்களே, அப்படின்னு சொல்லக்கூடாது. நாய் எந்த காலத்தில் கஷ்டப்பட்டுருக்கு? அழகாக சொகுசாக வாழுது. வேலைக்கு வேலை சாப்பாடு. வீட்டில் இருக்கிற நாயும் சரி, தெருவோரங்களில் இருக்கிற நாயும் சரி, ஏதோ 2 கடைக்கண்ணியில் இருந்து எதை சாப்பிட்டு வயிற்று நப்பிட்டு ஒரு மூலையில் படுத்துரும். தெருவில் இருக்கிற நாய் 10 வீட்டில் ஒருத்தவங்க சாப்பாடு போடலான்னு ஏதோ ஒருத்தவங்க சாப்பாடு இறங்கி போடுவாங்க. அதை சாப்பிட்டுட்டு அது ஒரு மூலையில் படுத்துரும். எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்க போகுது? எந்த பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு சீர் சேர்க்க போகுது, நகை சேர்க்க போகுது, பணம் சேர்க்க போகுது? எந்த பிள்ளைக்கு ஸ்கூல்லேருந்து சேர்க்கறதுக்காக சர்டிஃபிகேட்டு, வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் எங்கே போய் கையெழுத்து கேட்க போகுது? எந்த பிள்ளைக்கு காலேஜில் போய் சீட்டு வாங்க போகுது? ஒரு அலைச்சலும் கிடையாது. ஆனால் எல்லாத்தெல்லாம் நம்ம சொல்லுவாங்க, நான் நாய் படாத பாடுபடுறேன், நான் நாய் படாத பாடுபடுறேங்கிறாங்க. அது ரொம்ப 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 தப்புன்னு நான் சொல்கிறேன். மனுஷரை பிறந்த நம்ம தான் ஒரு சிலர் பேர், எல்லோரும் கிடையாது. மனுஷராக பிறந்த ஒரு சிலர் பேர் தான் நாய் படாத படுறாங்க. அதில் நானும் ஒருத்தி. நானும் கல்யாணம் பண்ணதுலேருந்து குடும்ப பாரத்தை சுமக்கிறேன். பசங்களுக்காக லோன்னு அலையிறேன். 10வது குறைக்கு இந்த ஆட்டோட லோன்னு அலையிறேன். முடியல. அப்போ நம்ம தானே சொல்லிக்கணும், மனுஷன் தான் படாத பாடுபடுறேன்னு சொல்லணும். நாய் படுற பாடுன்னு சொல்லவே கூடாது. ஆகுனா எல்லோரும் நாய் படாத பாடுபடுறோம்ப்பாங்கிறாங்க. அது தப்பு. நம்ம தான் சொல்லிக்கணும். எல்லாத்துக்கும் கஷ்டம், எல்லாத்துக்கும் அலைச்சல், அலையணும். பெரிய பசங்களை படிக்க வைக்கிறதுக்குள்ள அலையிறதுல ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்குள்ளே, ஒருத்தவங்கள்ட்ட கையெழுத்து வாங்குறதுக்குள்ளே, அதில் காலேஜ் சேர்க்கறதுக்குள்ளே படாத படம் இருக்குது. தலைவலியாக இருக்குது, நிம்மதி இல்லை, சாப்பாடு சாப்பிட்றதுக்கு மனசும் வரல. எல்லாத்துக்கும் காசு தான் காரணம். காசு இருந்தால் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். காசு இல்லாத ஏழைகள் என்ன பண்ணும்? ஒன்றும் சமாளிக்க முடியல. காசு இருக்கணும். இல்லைன்னா பெரிய பெரிய ஆளுகள் உதவி இருக்கணும். எப்படின்னா, ஒரு பிரசிடெண்ட் லெவலு, ஒரு மந்திரி லெவலு, ஒரு விஐபி லெவலு, ஒரு அரசியல்வாதி, இவங்கெல்லாம் ஹெல்ப் நமக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஒத்துல்லை. எதுவே இல்லாமல் நம்ம பிள்ளைகளுக்கு சீட்டு போய் ஒரு காலேஜில் கேட்க நடக்க மாட்டேங்குது. பெரிய சிரமமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனுஷப்படுற பாடு பெரிய பாடப்பான்னு தான் நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தாலும்